إسلامي زمرة زين مولاي صل وسلم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد قد ضاقت حيلتي أدركني يا حبيب الله. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவை மஹப்பத்து வைத்தால், நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள். இங்குந்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் மஹப்பத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். யஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்க அல்லாஹ்வை நேசிக்க வேணும் என்று விரும்பினா ஒரே ஒரு வழிதான் அதுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். அவங்களை பின்பற்றினால் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வை நேசிப்பதற்கு, நாங்கள் நேசிப்பதற்கோ அல்லாஹ் எங்களை நேசிப்பதற்கோ மெயின் விஷயமாக இருப்பது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதுதான். ஃபத்தபிஊனி, இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க. இந்த குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்றான், முஹம்மதே நீங்க சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேணுமா, என்ன பின்பற்றுங்கள் என்று நீங்க சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேணுமா, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களா, என்ன பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறது மெயின் விஷயம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு வரும். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறதுன்னா எதில் பின்பற்றுறது? ஃபத்தபிஊனி என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொல்றாங்க, என்னை பின்பற்றுங்கள். ஃபீ அஃஆலி வ அக்வாலி வ அஹ்வாலி என்று நாங்க வச்சுக்கணும், நாங்க வைக்கணும். ஏனெனில் ஒருவர் வாழாரு,
இந்த இடத்துக்கு ஒருவர் வாராரு. அவர் வந்து என்னை பின்பற்றுங்கள் என்று உங்களிடம் சொன்னால் அவரை எந்த விஷயத்தில் நீங்க பின்பற்றணும்? அவர் லாங்ஸ் போட்டு, கோட் போட்டு, டை கட்டி, கூலிங் கிளாஸ் அடிச்சு, தொப்பி போட்டு வட்டி அழகாக வந்து நின்று கொண்டு சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னால் நீங்க அவரை என்ன விஷயத்தில் பின்பற்றணும்? அவரை லாங்ஸ் போடணும், கோட் போடணும், டை கட்டணும், கண்ணாடி போடணும். அப்படியெல்லாம் நீங்க செய்யாம உங்களை பின்பற்றுகிறோம் என்று அவரிடத்தில் நீங்க சொன்னா அவர் என்ன கேட்பார்? உங்கள்கிட்ட என்னடா பச்சை பொய்யை சொல்றாய், என்ன பின்பற்றுறதாக நீ சொல்றாய், ஆனால் நான் லோங்ஸ் போட்டிருக்கேன், கோட் போட்டிருக்கேன், டை கட்டிருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கேன், அப்படி ஒன்றும் செய்யலையே. அப்படியானால் என்னை பின்பற்றுவதாக நீ சொல்வது புற, என்ன போல உடு. சரி, அவரை போலே உடுக்கான். அவரை போல லோங்ஸ் போட்டு, கோட் போட்டு, டை கட்டி, கண்ணாடி போட்டு வந்து அவரை போலையே உடுத்து கொண்டு வந்து உங்களை நான் பின்பற்றிக்கிட்டேன், உங்களை போல உடுத்து கொண்டேன். அப்ப அவரை பின்பற்றிட்டார். சரி, இதில் மாத்திரம் ரசூலுல்லாவை பின்பற்றுறதா அல்ல வேறு விஷயங்களையும் ரசூலுல்லாவை பின்பற்றணுமா? இப்ப நிறைய பேரை பாருங்க, தாடி வச்சிருக்காங்க. தாடி வைக்கிறத வானாண்ட யாரும் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல முடியாது. விஞ்ஞான ரீதியிலையும் மெய்ஞான ரீதியிலையும் தாடி வைக்கத்தான் போட்டோம். தாடியின் சுகத்தை தெரியாதவங்க தான் தாடி வைக்காம இருப்பீங்க. தாடியின் சுகத்தையும் அதனால் கிடைக்கின்ற இல்லற வாழ்க்கையின் இன்பத்தையும் நீங்கள் நுகர்ந்தீர்களானால் நிச்சயமாக தாடி வைக்கத்தான் செய்வீங்க. ஒவ்வொரு ஆக்களும் ஒரு தரம் தாடி வச்சு போட்டிச்சுமா செய்து பாருங்களேன் எப்படி இருக்கிறது. தொடர்ந்து தாடி வச்சுக்கிறீங்க, அவளே சொல்லுவாள் தொடர்ந்து தாடியை வச்சுங்க என்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுறது உடையில மட்டுமில்லை, தாடி வைக்கிறதுல மட்டுமில்லை, தாடி வைக்கிறதுலையும் அவங்கள போல தாடி வச்சுக்க பழகிக்கணும். சிலவன் தாடி வச்சிருக்கான், சின்ன புள்ள கண்டா கீறிட்டு கத்துது. அப்படி தாடி வைக்க சொல்லி எங்க சரி இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? குர்ஆன்ல இருக்கா? தாடி வைக்க சொல்லி இருக்கி. எங்களோட ஷாஃபி மذஹப்ல தாடி எந்த அளவுக்கு வைக்கணும்? நாங்க ஷாஃபி மذஹபை பின்பற்றுறாக்கள். தாடி வைக்கிற சுன்னத்து, தாடி வைக்கணும். ஷாஃபி மذஹப்ல சொல்லப்பட்ட மாதிரி வைக்கணும். புதுசாக வச்சுட்டு வாங்க பார்த்தீங்களா? ஒரு கோடொண்டு இழுத்து அப்படி எப்படி ஒரு பென்சிலால ஒரு கோடண்டை இழுத்து இப்படி முன்னுக்காக்கி பின்னுக்காக்கி இப்படி வாரான். இவன் ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை பேணி தாடி வைக்கானா, ஸ்டைலுக்கு வைக்கானா? ஸ்டைலுக்கு தான் வைக்கான். அது சுன்னத்தாகாது. அந்த சுன்னத்துக்குரிய தரஜா அவனுக்கு கிடைக்காது. வேணுமெண்டா ஸ்டைல் அடிப்பாரு, அங்கே போக ஒம்பளையில் வேணுமெண்டா பாப்பாடுகள் உழவுதான், வேற ஒன்றும் அவருக்கு கிடைக்காது. அப்புறம் ரசூலுல்லாஹ் எப்படி தாடி வச்சாங்க? ஷாஃபி மذஹபை பின்பற்றுற நீங்க ஹனஃபி மذஹபை பின்பற்றி தாடி வைக்க இயலாது. ஷாஃபி மذஹபை படி சொல்றீங்க, ஷாஃபி மذஹபை படி உது எடுக்கிறீங்க, ஷாஃபி மذஹபை படி குளிக்கிறீங்க, ஷாஃபி மذஹபை படி சாப்பிட்றீங்க, நோம்பு பிடிக்கிறீங்க. தாடி வைக்கிற விஷயத்தில் மட்டும் என்னத்துக்கு ஹனஃபி மذஹபை பின்பற்றணும்? நீங்க ஷாஃபி மذஹபை பின்பற்றுங்க. ஷாஃபி மذஹபில் சட்டம் என்ன தெரியுமா? தாடியுடைய அளவு ஒரு புடி இருக்கும். ஒரு புடி இருந்தா தாடியோட அளவு. இதுக்குள்ள சட்டம் ஒரு இருட்டறை. சட்டம் ஒரு இருட்டறை எண்ணத்தில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பேர் சொல்றாங்க, ஒரு பிடி என்று சொன்னா என்ன புடி? இதுதான் புடி. இதுதான் புடி என்ன? இங்க வரணும். அப்ப தாடி இந்த புடிக்குள்ள அம்புறணும் இல்லவா? இப்படி வடத்தை வரணும், இந்த வடத்தை வந்து. அப்ப இது ஒரு புடி இல்லை.
சட்டம் ஒரு இருட்டர் தானே. அந்த இருட்டறைக்குள்ள போய் இன்னும் சில ஆக்கள் சொல்றாங்க, ஒரு பிடி என்பது இப்படி பிடிச்சாதான் ஒரு பிடிங்கிறது இல்லை, இப்படி பிடிச்சாலும் ஒரு பிடி தான். எப்படி இந்த 2 விரலையும் எடுத்து இவரத்தை நாடிக்க இவரத்தை புரிஞ்சலாம், இப்படி பிடிச்சா அப்ப இதுவும் பெருசுதான். இப்ப நான் வச்சிருக்கிறது அடியும் பெருசுதான். இந்த இவங்க வச்சிருக்காவல இவ வேணும் பண்ண அது சரி. அப்படி ஒரு கூட்டம் சொல்லுது. எப்படி பிடி என்பது இப்படி பிடிக்கிறது தான் குறைக்கும் என்று ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அப்படி இல்லை, இப்படி பிடிக்கிறது தான் ஒரு பிடிங்கிற அர்த்தம் என்று ஒரு கூட்டம். அதில் சாலிகன்கள், பெரியார்கள், நாதாக்கள், இமாம்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரட்டி பார்க்குற நேரத்தில் பெரும்பாலான ஆக்கள் 100க்கு 90% இதைத்தான் ஒரு பிடியாக கொள்றாங்க. இதை பிள்ளை என்று சொல்லல, அது பாத்தியில் என்று சொல்லல, இதுதான் கமாலியத்து, அதாவது பூரணமான தாடி. அதுதான் அப்படின்னு. அதுக்கு மேல பொக்கணி வரைக்கும் என்னதுக்கு நீ வழங்க, ஆனது முடி வரைக்கும் என்னதுக்கு தாடிய வழங்க. ஷாரி மதபடி சொன்ன மாதிரி தாடியவை, அனை மதபா கொஞ்சம் பெருசாவை. அதை நான் கொண்டு சொல்லி இங்க யாருமே அனவி இல்லை, எல்லாரும் ஷாரி தான். சில மோட்டர் பைசிக்கல்ல போறான், பின்னால் ஆக்கள் ஏற்றிக்கிட்டு தாடியையும் பொக்கணியும் கீழே வளர்த்திருக்கான். வேகமா போகக்குள்ள இந்த தாடி பின்னால போய் அவன் வாய்க்குள்ள போகலாம் தட்டி தட்டி போறான். இது நாங்க மோட்டர் சைக்கிள்ல காண்ற விஷயம். நான் ஒருத்தன் சைக்கிள்ல சாய்ந்த மரத்தில் ஒரு தரம் கேறிக்கிட்டேன். அவன் எங்க போறீங்கன்னு கேட்டேன், இந்த இடத்துக்குன்னு சொன்னேன். அவன் என்னாருன்னு தெரியா, அப்ப கேருக்க தம்பியன்னு நான் கேறிக்கிட்டேன். பெரிய தாடி, தொப்பனி கீழே வரக்கூடிய தாடி போறான். வேகமா 80 மைல் 85 மைல் வேகத்துல போறான். இப்ப தாடி என்ன செய்யும் தம்பி, பின்னால வரும், முன்னாலே போகும் தாடி, பின்னால வந்து என்ன மூக்குள்ள போறது, வாய்க்குள்ள போறது, தட்டி தட்டி தட்டியே நான் வச்சது. அப்ப தாடி வைக்கத்தான் வேணும். ரசூலுல்லாவை பின்பற்றுறது, தாடி வைக்கிறது ஒன்று. மறு என்ன, இந்த ஜூப்பா போடுறது, கரண்டி கால் வரைக்கும் போடுற, இல்லாட்டி இந்த முழங்கால் வரைக்கும் போடுற. அப்ப இந்த ஷர்ட் போட்டிருக்கிறார்கள் அவ்வளவு பேருன்ற சொல்லுவா பின்பற்றலையா? நீங்க பின்பற்றலையே என்று சொல்லணும். ஜுப்பா போட்டாதான் கரண்டி கால் வரைக்கும் ஜுப்பா போடணும். அதுதான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறது என்று சொன்னா, இருக்கிறார்கள் 99% ஷர்ட் தான் போட்டுருக்கீங்க, இப்படி நேஷனல் கூட போடல. அப்ப நீங்க ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றல என்ன முடிவு வரும்? அப்படியா? இல்ல இல்ல, நல்லா போடுங்க ஷர்ட். ரசூலுல்லாஹ் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஜுப்பா போட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நேஷனல் போட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சாரம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி நீங்க செஞ்ச அதுல ஒன்றும் இல்லை. எத்தனை டிசைன்ல போடுறீங்க நீங்க ஷர்ட்? அந்த பாருங்க, நம்ம ஹாஜியார் என்ன டிசைன்ல போட்டிருக்காரு ஷர்ட், இந்த ஹாஜியாரை பாருங்க என்ன டிசைன்ல போட்டிருக்காரு. இது ஆகாண்ட சொல்ற மார்க்கத்தில் ஆகும். போடு, நீ தங்க தலை போடாத ஷர்ட் எடுத்து, வெள்ளியால ஷர்ட் போடாத, வேற என்ன டிசைன்ல நீ போட விரும்புறியோ போடப்பா. அல்லாஹ் ஜீனத்தா இருக்க சொல்லித்தான் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தை வெறுத்து வாழணும், அல்யாவு அனி துன்யா, துன்யாவில் ஆசை வைக்கப்படும், துன்யாவில் இருக்கணும், ஆசை வைக்காம துன்யாவில் இருக்கணும். அது எப்படி இருக்கிற, தாமரை இலையில தண்ணி இருக்கிற மாதிரி. தாமரை இலையை எடுங்க, தண்ணி ஒரு சொட்டு 2 சொட்டு அதில் விடுங்க, எந்த இடத்த அது ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்தையும் ஓட்டாது. என்ன செய்யும்? அது ஓடி தெரியும், அங்க இங்க ஓடி தெரியும். அதே மாதிரி இன்னொரு சாமம் ஒன்று நகைக்கடையில், இந்த பழுப்பு போடுற கடைகளில் இருக்கும் ரசம் என்று சொல்லுவாங்க. ரசம், அந்த ரசத்தை எடுத்து நீங்க ஒரு இலையில, எந்த இலை என்றாலும் சரிதான், ஒரு இலையில் எடுங்க, அதில் ஒரு பீங்கான்ல எடுங்க, ரசத்தை எடுத்து கிறுக்குங்க, ஓடித்தான் தெரியுமே தவிர எந்த ஒரு இடத்தையும் ஓட்டிக்கொள்ளாது. அதே போல நீங்க இருங்க, உலகத்தில் இருக்கிறீங்க, துன்யாவில் இருங்க, ஒட்டிக்காதங்க, இருங்க, பற்றில்லாம இருங்க என்பது அர்த்தம்.
அதில் மஹப்பத்து வச்சிருக்காருங்கன்னு அர்த்தம். ஆகையினால நீங்க வேண்டிய மாதிரி உடுக்கலாம். ட்ரௌசர் போடணுமா போடுங்க, ஷர்ட் போடணுமா போடுங்க, ஜிப்பா போடணுமா போடுங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஜுப்பா தான் மட்டும் போட்டாங்க, மற்றதெல்லாம் போடுறவன்லாம் பலிகேடு சொல்லப்படாது. ஷர்ட் போடுறீங்க போடுங்க, பெண்ணியம் போடுறீங்க போடுங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை திறந்து பாதையிலே நடந்திருக்கிறார்களாம். வீட்டை எல்லாரும் தொப்பி போட்டுட்டாருக்கென்னாம இல்லே, ஜிமா செய்ய உள்ள தொப்பி போடுறவன் இருக்கான், அவன் பச்சை பிரே. அப்படி இஸ்லாத்துல சொல்லல. ஜிமா செய்ய தொப்பி போட்டு செய்யன்னு ஜிமா இஸ்லாத்துல சொல்லல. வீட்டடிக்கம் போட விருப்பம் போட்டுக்குங்க, கஷ்டமா இருக்கு வேறு வேறிக்கா கரைச்சி வச்சு போட்டுறீங்க. வெளியில போகும்போது தலையை மறைச்சு போங்க. ஆனா வஹாபிகளை போல தொப்பி போட தேவையில்லை, தலையை மறைக்க தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துடாதுங்க. தலையை மறைக்கிற சுன்னத்து. தொப்பியால மறைச்சாலும் சரிதான், கையிலஞ்சால மறைச்சாலும் சரிதான், தலைப்பாவால மறைச்சாலும் சரிதான். தலையை மறைக்கிறது சுன்னத்தான ஒரு காரியம். தஅபு சாலிஹீன், சாலிஹீன்களுடைய வளமையும் அதுதான் தலை மூடுறது. ஆனா இந்த கொள்கையில திறந்து போவாதுங்க. இப்ப நீங்க வீட்டிலிருந்து கடைக்கு போகணும், பக்கத்துல கடை, 2 வீட்டுக்காக கடை இருக்கு, ரோட்டால போறீங்க, தொப்பி போடல சும்மா தலையை திறந்துக்கிட்டு அந்த கடைக்கு போய் சாமான் வாங்கினா இவரை முஸ்லிக்காண்ட 10 ரூபா கொடுக்குற இல்ல, தலை திறந்து ரோட்டால போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களில் அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப் ஆகியோருடைய தோளில் கையை போட்டவர்களாக தலை திறந்த நிலையில் பாதையிலே கொண்டு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் எங்களுக்கு ஆதாரம். அதுக்காக வேண்டி தலையை திறந்துகிட்டே தெரியணும் வேண்டி இல்லை, ஒரு அவசரமான தேவை. அதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, தொப்பி போடாம தலையை மறைக்காம நீங்க போறதுல குத்தம் வராது. உங்களோட கொள்கை தலை மறைக்க கூடாது என்றிருந்த வாதிகளை போல அது போல. சரி, அப்ப நாங்க தலையை மூடுற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பின்பற்றுறோம். ரசூலுல்லாஹ்வும் தலையை மூடின மட்டுமில்லை, தலைப்பாதான் அணிஞ்சிருக்காங்க பெரும்பாலும். இங்க ஒரு தலைப்பாவை காணுது, ஆலிமுக்கும் தலைப்பா இல்லை, மற்றவங்களுக்கும் தலைப்பா இல்லை. ரசூலுல்லாஹ் தலைப்பாதான் அணிஞ்சிருக்காங்க. அப்ப அவங்களை பின்பற்றுறாங்க, தலைப்பாணிய வேணும். ஆலிமு தான் தலைப்பா கட்டணும், மௌலானா தான் தலைப்பா கட்டணும் இல்லை. யாரும் முஸ்லீம்கள் தலைப்பா கட்டுற சுன்னத்து தான், தலைப்பா கட்டுங்க. நாங்கள் அதை செய்யறதில்ல. அப்ப சரி, ஏதோ ஒரு வகையில தலையை மறைச்சிக்கிறோம், ரசூலுல்லாஹ் பின்பற்றுறோம். ஷர்ட் போடுறோம், சாரம் உடுக்கம் அல்ல லோங்கிஷ் போடுறோம், ரசூலுல்லாஹ்வை உடையிலே பின்பற்றுகிறோம். தாடி வைக்கிறோம், அதுல பின்பற்றுகிறோம். சாப்பிடுறோம், அதுல ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டார்களோ அப்படி சாப்பிடுறோம், எப்படி நடந்தார்களோ அப்படி நடக்கிறோம் வச்சுக்குவோம். இதெல்லாம் செய்தால் மட்டும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினதாக ஆகுமா என்றதுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி. எந்த கொள்கை ஒரு வகையான கொள்கை. இந்த கொள்கையை நீங்க பின்பற்றாம என்னுடைய உடையிலும் என்னுடைய நடையிலும் என்னுடைய சாப்பாட்டிலும் நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் என்னை முழுமையாக பின்பற்றினவர்களாக ஆக முடியாது. மெயின் விஷயம் எது? உடைக்கு முதல் உணவுக்கு முதல் மெயின் விஷயம் எது? என்னுடைய கொள்கையிலே என்னை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினதாக ஆகும். ஏன் சொல்றேன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? எந்த நேரமும் இறைவனுடைய நினைவில் இருப்பார்கள். அது அவர்களுடைய ஆன்மீகம். எந்நேரமும் இறைவனுடைய தியானத்திலே இருப்பார்கள், எந்நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பார்கள். அது அவர்களுடைய தியானம், அவர்களுடைய ஹுலுக், அவர்களுடைய நற்குணம். இதுல யாரு பின்பற்றது? தலைப்பாக கட்டிருக்கான், பெரிய கலோதி கட்டின மாதிரி, ஜுப்பா போட்டிருக்கான் கரண்டிகால் வரைக்கும், மிஸ்வா குஞ்ச வச்சிருக்கான் பொக்கெட்டில், ரசூலுல்லாஹ் பின்பற்றுறோம் என்று சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை என்ன என்று அவனிடத்துல கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை தெரியாது. எண்ணத்தில் பின்பற்றுறார் இவரு, ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையில் பின்பற்றணும். யுஎம்பி கட்சிக்காரனுக்கு ஒரு கொள்கை இருக்கும்.
SLP-காரனுக்கு ஒரு கொள்கை இருக்கும், முஸ்லிம் காங்கிரஸ் காரனுக்கு ஒரு கொள்கை இருக்கும். உதாரணமாக வச்சுக்குவோம், EMP-காரன் ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட சொல்றான் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றான். என்னத்தில் பின்பற்றணும்? அவனை உடையில, நடையில, பாவனையில, எல்லாத்திலையும் பின்பற்றி EMP கொள்கையிலையும் அவரை பின்பற்றணும். எல்லாத்திலையும் பின்பற்றலாம் அவனை. அவனுடைய EMP கொள்கையில நாங்கள் அவனை பின்பற்ற இல்லையானால் அவனை பின்பற்றினவனாக முடியாது. மெயின் விஷயம் கொள்கை, கொள்கையில பின்பற்றுங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை எந்த நேரமும் இறைவனுடைய நினைவில் இருப்பது அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய போக்கு. அதுக்கு தான் ஒரு ஹதீஸை சொல்ல வந்தேன் நாம். அதாவது அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, மிக பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஒரு ஹதீஸை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட அவர் ஒரு பயணம் ஒன்று போறார். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடன் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறார். அந்த அபூ கத்தாதா சொல்றார், பைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீர் ஹத்தா பஹாரல் லைல் ஹத்தா இபஹாரல் லைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போகிறார்கள். அவங்க போறாங்க, என்னத்தில் போயிருப்பாங்க? அந்த நேரத்தில் அவங்க போறதா இருந்தா ஃப்ளைட் இருந்துச்சா, கார் இருந்துச்சா, வேன் இருந்துச்சா, மோட்டர் சைக்கிள் இருந்துச்சா? அப்ப என்னத்தில் போயிருக்கணும்? ஒட்டகம், கழுதை, குதிரை, இப்படியான ஒரு வாகனத்தில் தான் அவங்க போயிருக்க வேணும். அவங்க போகிறார்கள். யஸீர் ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ஹாரல் லைல் இன்தஸஃபல் லைல், இரவின் நடுப்பகுதி வந்துவிட்டது. அப்ப மகரிபில் இருந்து அந்த பயணத்தை துவங்கிட்டு போறாங்க ரசூலுல்லாஹ். நடுஇரவு வந்து விட்டது. உதாரணமாக வச்சுக்கோமே, ஒரு 10 மணி 11 மணி அளவுக்கு வந்து விட்டது என்று வச்சுக்கோம். இப்ஹாரல் லைல், இப்ஹாரேண்டா இன்தஸஃப, அரைவாசி நேரமா போச்சு. இரவு வந்து அரைவாசி நேரம், ஒரு 10 மணி 11 மணின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரமா போச்சு. ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கிறாங்க. வானையிலா ஜன்பி, நான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கேன். அவங்க சொல்றாங்க, அபூ கத்தாதா சஹாபி சொல்றார், ரசூலுல்லாஹ் இவ்வாறு போய்கொண்டிருந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். வானபி ஜன்பி, நான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறேன்டா எப்படி விளங்கணும்னாங்க? ஒரே ஒட்டகம், ரசூலுல்லாஹ் முன்னால் இருக்காங்க, அவர் அபூ கத்தாதா சஹாபி பின்னால் இருக்காங்க. அப்படி விளங்கி கொள்ளணும். இல்லையா, ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்தில் இருக்கிறார்கள், இந்த சஹாபி இன்னொரு ஒட்டகத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் ஒரு ஒட்டகத்தில், ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. அனபி ஜன்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி போகும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் வந்தது. நாயிசேண்டா ஒரு தூக்கம் என்று சொல்றமே, அந்த தூக்கம். ஒரு தூக்கம் என்றா என்ன? அவன் தூங்கி திரிப்பான், கதைக்கிறாக்கள்ற கதை கேட்கும், என்னென்று விளங்காது. இப்போ நாங்கள் சில இடங்களில், கூட்டமாக இருக்கிற இடங்களில் நாங்கள் உறங்குறோம் தானே, ஒரு உறக்கம் வரும். அவர்கிட்ட கதைக்கிற கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் தான், என்னென்று விளங்காது. அந்த உறக்கத்துக்கு நுஆஸ், நுஆஸ் என்ற அரபியில் சொல்லப்படும். அப்படியான ஒரு வகை தூக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. அப்போ ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு ஒரு தூக்கம், அப்படி லேசான தூக்கம் வந்தா அவர் என்ன செய்வார் சொல்லுங்க பாப்போம்? அப்படி ஒட்டகத்தில் இருந்து போற ஆளுக்கு ஒரு தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்குவோமே, லேசான தூக்கம் வந்துச்சு, அவர் என்ன செய்வாரு? ஒட்டகத்தில் படுப்பாரா? எங்க படுக்கிறார் அவரு? ஒட்டகத்தில் இருக்கிறவருக்கு அப்படி வந்தமல்ல, அப்படி சாய்வார். அவர் இங்கே சாய்வார், அப்படி எப்படி அங்கால சாய்வார். தூக்கம் தானே வருது, தூக்கம் வரவன் சாய் தானே செய்வான், சாய்வார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஒரு தூக்கம் தூங்கினார்கள். ஃபமால அன் ராஹிலத்திஹி, அவங்களுடைய வாகனத்தை விட்டும் சாய்ந்தார்கள். ஒட்டகத்திலிருந்து இப்படி சாய்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று வலது பக்கம் அல்லது இடது பக்கம் சாய்கிறார்கள். இதை கண்ட அந்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவங்கள நிமித்தி இடிப்பாட்டினேன். இப்படி சாஞ்சிட்டு போனவங்களை நான் நிமித்தி உட்கார வைத்தேன். மின் கைரி அன் ஊகிலஹு, ஆனா அவங்களுக்கு முழிப்பு உண்டாகல. அவங்களோட தூக்கத்தை கெடுக்காம நைசா பிடிச்சி இப்படி சாஞ்சிட்டு போங்கள நேராக்கி வைத்தேன். அந்த சஹாபி சொல்றார். இவ்வாறு நான் செய்த உடனே நேரா இருந்துட்டாங்க. சரியா? சும்மசார, பிறகு புத்தகம் போகுது. ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கிறார்கள். ஹத்தா தஹவ்வரல் லைல், நடுச்சாமம் வந்துட்டு 2 மணி 3 மணி அளவுக்கு வந்துட்டு. தஹவ்வரல் லைல், நடுச்சாமம் வந்தது. மால அன்றாஹிலத்தி, அப்பையும் மறுகா சாயிறாங்க. ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டே போறாங்க. அப்பையும் நான் உடனே கிட்ட போய் அவங்கள நிமித்தி வச்சேன். அவங்கள உறக்கத்தை கெடுக்கல, உறக்கம் கெட்டு போகாத அளவுக்கு நூதனமாக தந்திரமாக நிமித்தி வைத்தேன். நிமிர்ந்திருந்துட்டார்கள். சும்மசார, 2 தரம் நடந்துட்டலவா, மறுகாலம் போகுது. ஒட்டகம் போய் கொண்டிருக்கிறது. ஹத்தா இதா கான மின் ஆஹிரி ஸஹர், சுபஹுக்கு சற்று முன், ஷஹருடைய கடைசி நேரத்தில் வரைக்கும் போயிட்டிருக்கும் போது, மால மைலத்தன் ஹிய அஷத்து மினல் மைலத்தைனில் ஊலையத்தை, அப்ப 3வது தரம் ரசூலுல்லாஹ் சாயறாங்க. எந்த அளவு சாய்ந்தாங்க? ஏற்கனவே 2 தரம் சாய்ந்தார்களே, அதை விட வேகமாக மோசமாக சாய்ந்தார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா காத யன்ஃபஜிலு யஸ்குது, புலப்பைத்தான். ஒட்டகத்திலிருந்தே கீழே புழுகிற அளவுக்கு சாஞ்சிட்டான். மிச்சம் மோசமாக சாஞ்சிட்டாங்க. பார்த்து அப்பயும் நான் வந்தேன் சொல்வாட்ட வந்து என்னை பிடிச்சி நேராக வச்சு நிப்பாட்டினேன். அப்பதான் ரசூலுல்லாஹ் தலையை எப்படி உயர்த்தி வகால மன் ஹாதா, இதாரு என்று கேட்டார்கள். வகால மன் ஹாதா, 3வது தரத்தில் இப்படி செஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் இது யார் என்று கேட்டார்கள். குல்து அபூ கத்தாதா, நான் அபூ கத்தாதா. அவர் பேரை சொன்னாரு. அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் தான் அபூ கத்தாதான்னு சொன்னேன். கால, அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மத்தா கான ஹாதா மசீரக மின்னி, நீ என்னுடன் எப்பயிலிருந்து இருக்காய்? நீ என்னோடு எப்போதிலிருந்து இருக்கிறாய் என்று கேட்டார்கள். குல்ட், அப்புறம் அபூ கத்தாதா சொல்றார், மா ஸால ஹாதா மசீரி முந்துல் லைலா, இரவு மகரிபிலிருந்து நான் உங்களோட இருக்கேன். நீங்க கேட்கிறீங்களே அவருடைய ரசூலே, நீ எப்போதிருந்து என்னுடன் இருக்கிறாய் என்று. இரவு மகரிபில் இருந்து என்ன செய்கிறேன்? உங்களுடன் இரவு முழுக்கத்தானே நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். قال حفظك الله بما حفظ به نبيه, அல்லாஹ் அவனுடைய நபியை பாதுகாத்தது போல உன்னையும் பாதுகாப்பானாக என்று ரசூலுல்லாஹ் துஆ ஒன்று கேட்டாங்க. சரியா? இது ஒரு சரித்திரம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்ற நேரம் உலமாக்கள் என்ன சொல்றாங்க, ஹதீதுகள் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் தூங்கும், கல்பு தூங்காது. யனாமு தனாமு ஐனுஹு வலா யனாமு கல்புஹு, கண் தூங்கும் கல்பு தூங்காது என்று ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லப்படுகிறது. இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தாவுல என்ன சொல்றாங்க? கல்பன் இதா நாமத்தில் ஐனானு லம் யனமி, கல்பன் இதா நாமத்தில் ஐனானு லம் யனமி, கல்பு தூங்கினாலும், இந்த கண் தூங்கினாலும் கல்பு தூங்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பூசரி இமாம் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்றாங்க. கல்பு தூங்காத ஒரு ஆளை இந்த சஹாபி 3 தரம் இப்படி சாஞ்சி 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 நிமித்தணுமா? கல்வும் சேர்ந்து தூங்குறான். நம்மளையே வச்சுக்குவோமே, ஒரு ஒட்டகத்தில் இருக்க நாம
இந்த கூட்டாளி வாரான். எனக்கு ஏதோ ஒரு வகையாக தூக்கம் வந்து ஒரு சாஞ்சி வச்சு போனேன். இவன் ஒளிஞ்சிட்டு வந்து ஆக்கி விட்டான். என்ன செய்வன் தான், ஓ நாம ஒட்டுகத்தில் இருந்துட்டு தூங்குறோம் போல இருக்கி, அதுதான் இவன் வந்து சரி பண்றான்னு அதோட தூக்கத்தை விட்டுருவோமா இல்லையா? விட்டுருவோம், தூங்க மாட்டோம். பிறகு இது ஒரு தரம் செஞ்சு, இரண்டாவது தரம் வந்து அந்த சஹாபியை நிமித்தி விட்டு, மூணாவது தரமும் நிமித்தி விடுற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. கல்பு மட்டும் ஒரு கல்பு உறங்காது கண் உறங்கும் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தம்பி இப்படி 3 கட்டத்திலையும் இப்படி நடந்தாங்க? ஒரு கட்டத்தோடய அவங்க என்ன செஞ்சுக்கணும், சரியா இருக்கணும். யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? யோசிங்க கொஞ்சமா. நம்மளை போல சாதாரண ஆக்களே ஒரு தரங்கத்தும் வந்து நம்மகிட்ட என்னடா நீ தூங்குற, வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நாங்கள் என்ன செய்கிறோம், ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தானடா, டேய் ஏதாவது உரைக்கி விட்ட உடனே மறுபடியும் தூங்க மாட்டோம். அவனுக்கு பயம் உண்டு, ஆசிரியர் முன்னால் அடிக்காரு, உருக்கிட்டாரு, இனி தூங்கப்படான்னா வகுப்பு முடியும் வரைக்கும் தூங்க மாட்டான். அந்த பெரிய ரசூல், கண்ணுறங்கும் கல்வி உறங்காது என்று வர்ணிக்கப்பட்ட ரசூல் ஒரு தரம் தூங்கி விழுவராக போய் நிமித்துறாரு, இரண்டாவது தரம் தூங்கி விழுவராக போய் நிமித்துறாரு, மூணாவது தரம் போய் கீழே விழுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்பையும் போய் நிமித்தினவுடன் அவங்க கேட்காங்க, ரசூலுல்லாஹ் மன்ஹாதா, இது யாருன்னு கேட்காங்க. ஏன் கேட்கணும்? மகரிபு நேரத்தில் இருந்து கூட வந்த அபூ கத்தாதாங்கிற சஹாபி தான் நம்மோடு வாராருங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இருந்த, அவங்களுக்கு தெரியுமே இந்த சஹாபியனுடன் வந்து கொண்டிருக்கிறாருங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ கேட்காங்க, என்ன மன்ஹாதா, ஆறு? அப்ப ஆறு கேட்கணும். ஏற்கனவே விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் மன்ஹாதான்னு கேட்க முடியாது, யார் இவருன்னு கேட்க இயலாது. தெரியாத ஒரு ஆள் தான் கேட்கணும். அப்புறம் ரசூலுல்லாஹ் எங்க போயிருந்த, அங்கானே இருந்தாங்க. சரி, அது ஒரு விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்ப ஆறு நீ என்று கேட்டதுக்கு அபூ கத்தாதான்னு அவரை பேரை சொல்லி போட்டதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னன்னு, எப்போதிருந்து என்னுடன் இருக்கிறாய் என்று கேட்டாங்க. ஏன் அவர்களுக்கு தெரியாதா? மகரிபு நேரத்தில் இருந்து உங்களோட இருக்கிறாங்க என்று அவருக்கு தெரியாதா? தெரிஞ்ச விஷயம் தானே. அதையும் திருப்பி கேட்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடந்தது என்று தெரியுமா? ஆத்மீகம் எங்கே இருக்கிறது? தன்னை மறந்து தவத்தில் இருக்கையில் மின்னலை போலங்கும் விளங்கிடுமே, சொல்லரிதாய சுகவாரியானதில் சொக்கியிருந்திடுவாய் சுதனே. தன்னை மறந்து தவத்தில் இருக்கையில், தன்னை மறந்து தவத்தில் இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறு பக்கத்தில் இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியல. யாரு எந்த நேரத்தில் தன்னுடன் வந்து சேர்ந்தார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியல. ஜெருவுடைய நிலைமை. மஜ்தூபு மஜ்தூபுன்னு சொல்றோம் நாங்க. மஜ்தூப் ஆறு சாரியா நாக்களை பார்த்து மஜ்தூப் மங்கமில்ல, அதுக்கு சரியா நீங்க விளங்கி கொள்ளணும். கண்ட ரெண்டு ஆக்களுக்கு எல்லாம் மஜ்தூப்னு சொல்லிடாது. ஜலப என்று சொல்லிருக்க அரபுல, ஜலப ஜீம் லாம் பே, ஜலப. ஜலபேன்னு சொன்னா இழுத்தான் என்று அர்த்தம். இழுக்கிற, சும்மா அப்படி இழுக்கிறதுக்கு ஜலபேன்னு சொல்றது. அதே மாதிரி இன்னொரு சொல்றதுக்கு ஜலப, தால் லாம் இல்ல தால், ஜலப ஜீம் தால் பே. ஜலபேண்டா சுண்டி இழுக்கிறது, அதுதான் சொல்றது. சும்மா இழுக்கிறதுக்கு ஜலப, சுண்டி இழுக்கிற தன் கையில் அடிக்கிறதுன்னு செய்கிறது, எதிர்பார்க்காம திடீர்னு சுண்டி இழுக்கிறதுக்கு ஜலப சொல்றது. அப்ப மஜ்தூப் என்று சொன்னால் சுண்டி இழுக்கப்பட்டவர். இழுத்தவனாரு? அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை சுண்டி இழுத்து போட்டான். இழுத்ததிலிருந்து இவர் அந்த பக்கம் தான் இருப்பார். இங்கே என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு ஒன்றுமே புரியாது. அவர் மஜ்தூப், அவருக்கு ஏசினாலும் விளங்காது, அடிச்சாலும் விளங்காது, என்ன நடந்தாலும் விளங்காது. அவருடைய கனெக்ஷன் முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிலே தான் இருந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தரம் தூங்கி விழப்போனார்களே, இது அவர்களுக்கு தெரியாது.
தொழுகையில ரசூலுல்லாஹ் மறந்தார்களா இல்லையா? மறந்திருக்காங்க. தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ரக்காத்து தொழுவோம் என்று தெரியாமல் மறந்து சலாம் கொடுத்த பிறகு திருப்பி தொழுததாக ஹதீஸ் இருக்கிறது. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு எங்களை போல மனுஷன் இந்த வஹாபி சொல்றானே, அப்ப எங்களை போல மனுஷன் தானே, அதனால எங்களை போல மறதி வந்துச்சு அவங்களுக்கு மறதி எப்படி வரும்? சாதாரணமான மனிதன் என்றால் தான் மறதி வரும். நாங்கள் சாதாரண மனிதன், எங்களுக்கு மறதி வரலாம். ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதன் அல்ல. ஆகவே மறதி வரக்கூடாது. ஆனா தொழுகையில மறதி வந்ததாக ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் திரும்ப தொழுததாக ஹதீஸ் இருக்கிறது. அதுதான் ஒருவர் ஒரு பாடல்ல சொல்லி காட்டுறாரு. யா சாயிலி அன் ரசூலில்லாஹி கைஃப ஸஹா வஸ்ஸஹு மின் குல்லி கல்பின் காஃபிலில்லாஹி கத் காப அன் குல்லி ஷைஇன் சிர்ருஹு ஃபஸஹா அம்மா சிவல்லாஹி வத்தஈமு லில்லாஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே எவ்வாறு மறந்தார்கள் என்று என்னிடம் கேட்கக்கூடியவனே, யா சாயிலி அன் ரசூலில்லாஹி கைஃப ஸஹா வஸ்ஸஹு மின் குல்லி கல்பின் காஃபிலில்லாஹி. மறதி என்பது மோசமான உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு கெட்ட விஷயம். மறதி என்பது அது புனிதமான ரசூலுல்லாஹ்விலிருந்து எப்படி வந்துச்சு என்று கேட்கக்கூடியவனே, قد غاب عن كل سره கல்பு. அவங்களுடைய கல்பு, ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு, உள்ளம் அனைத்தை விட்டும் மறந்து அல்லாஹ்வில லயித்தது. قد غاب عن كل شيء سره فسها அம்மா சிவல்லாஹி. அல்லாஹ்வுடைய ஞாபகம் மட்டும்தான் இருந்ததே தவிர மற்றது தன்னை பற்றிய உணர்வோ நினைவோ, சிருஷ்டிகளை பற்றிய உணர்வோ நினைவோ ஒரு எதுவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கல. அல்லாஹ்வுல ஃபனாவானத்தினால அனைத்தையும் மறந்தார்கள். சாதாரணமா விஷயத்தை பாருங்களேன். நீங்க இந்த சில பொடிய மாதிரியான்கள் படம் பார்க்குறேன்னா பைத்தியம். அதுக்கு அவன் எவ்வளவு செலவழிப்பான், எவ்வளவு கண் முழிப்பான், பைத்தியம் முடிச்சவன். அப்படியான நிலையில மஜ்னூன் மாதிரி உள்ளவன் இருக்கான். பட்டத்தை பார்த்து சும்மா சிரிக்கிறையும் செய்யறையும் அப்படி குத்துறையும் அப்படி இப்படித்தான் இருக்கான். இவன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்கான். உம்மா தேத்தண்ணியை ஊற்றி கொண்டு போய் மன இந்த தேத்தண்ணி ஆண்டு போட்டு இது பார்க்கலாம். வர குத்துறான் கையில் கிழிச்சான். அப்படி இட்டிக்க போற மாதிரி இப்படி கிடக்கான். தேத்தண்ணி யாரு அங்க பச்சை தண்ணி. உம்மா வந்துட்டே என்னடா தேத்தண்ணி ஆறி போச்சு, நீ குடிக்காம இருக்க, ஆறியா வைத்து சொல்லு. அப்ப சரி திருப்பி ஊத்திக்கிட்டு வரணுன்னு அவள் போய் திருப்பி ஊத்தி கொண்டு வந்து வச்சவா. அப்பத்தையும் கொண்டு வந்து வைக்காது. ரெண்டு அப்பத்தை திண்டு கம்பி என்ன செய்யட்டும், தேத்தண்ணியை குடிக்கட்டும். இங்க பனாவாய் கிடக்கிறதுல அந்த அப்பமும் பழங்கள்ல தேத்தண்ணியும் பழங்கள்ல அவனுக்கு ரொம்ப லேட்டா போச்சு. கடைசி வரைக்கும் அவன் அப்பந்துங்கையும் இல்லை, தேத்தண்ணி குடிக்கையும் இல்லை. ஏன்? இந்த காட்சி ஒன்று தெரியுது. அந்த காட்சியை பார்த்து அதுல ரசிச்சுட்டு இருக்கக்குள்ள வேற எங்கதான் பார்ப்பான்? பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அவன் கண்கொள்ளா காட்சி கொண்டு தனக்கு தெரியுது. அதைத்தானே பார்த்துக்கிட்டு ரசிக்கலாம். வேற அங்க பார்க்க இங்க பார்க்கல நேரம் இருக்கா? இந்த பூனை எலிய விரட்டி வரும். விரட்டி வந்து துட்டி ரெண்டு பூனை அந்த எலி என்ன ஒரு பொந்து உழப்போய்த்திடும். பொந்துக்குள்ள போனா அந்த பூனை மயிலண்டு போகுது. நாம போவோமா? அப்படித்தான் நிற்கும் அது. அப்படித்தான் நிற்கும் அது. ஏன்? இங்க ஒரு வேட்டையை ஆடணும், பாங்க கொஞ்சம் இடம் போகாது. இவர் வரட்டு நாம பிடிக்கத்தான் போகணும். என்ன ஏமாத்தி போட்டா இவர் போன கண்டு சரியா அந்த எலி நுழைஞ்ச அந்த பொந்திரிக்க ஓட்டை, அந்த ஓட்டை பக்கத்துல வந்து இப்படி நிற்கும். நீங்க அங்க இருந்து பூசன்னு சொல்லுங்க, என்ன செய்யும்? திரும்பாது. உங்கூட பூசு நீங்க என்ன முள்ளகளை போடுவீங்க, அவ்வளவுதான். இங்க கிடைக்க போது போற சாமான் அங்கேயும் திரும்பாது. பால ஆட்டுமா? பாலையும் ஆட்டாது.
அதனுடைய முழு கவனம் எங்க இருக்கும்? ஓட்டையிலாம் இருக்கும். காது செவிடாகும், கண் குருடாகும், எதுவும் தெரியாது, எதுவும் காதுக்கு கேட்காது. முழு கவனமும் 5 புலன்களையும் அடக்கி ஒடுக்கி அந்த ஓட்டையிலே முழு கவனத்தையும் வைத்திருப்பதற்கு பெயர் முராக்கபா. அதுதான் பெயர் முராக்கபா. உண்ட கவனிச்சு எப்ப வரும் அப்போது பிடிப்போம் என்று. அதே போல உண்ட கல்பென்ற ஓட்டையிலே கோடிக்கணக்கான எலிகள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான வஸ்துக்கள் கிடக்கின்றன. அவர்கிட்ட பாரு நீ. ஆகையினால நாங்க என்ன செய்யணும்? எங்கட கல்வை பார்க்கணும். ஷேகுல் அக்பர் முஹைத்தீன் இப்னு அரபி நாயகம் சொன்னாங்க, அத்தஸும் அன்னக ஜுர்முன் ஸகீர் வபீகந்தவல் ஆலமுல் அக்பர். நீ ஒரு சின்ன மனுஷன் என்று ஒன்னு நினைச்சிருக்கிறாயா? அத்தஸும் அன்னக ஜுர்முன் ஸகீர், 4 முழத்தில 3 முழத்தில உள்ள ஒரு சின்ன ஆளு என்று ஒன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? பிழை, அப்படி நினைக்காதே. உனக்குள் அகில உலகமே கிடக்கு. ஒரு 20 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாம்பு குறவனுடைய சின்ன ஒரு பெட்டிக்குள் தன்னை சுருட்டி வளைத்து கிடப்பது போல இந்த அகில உலகமே, அந்த சராசரங்கள் அனைத்தும் அரசு குருசி லவ்ஹு கலம் சொர்க்கம் நரகம் சிராத்தல் முஸ்தகீம் பாலம் மீசான் கீசான் எல்லாம் உள்பட ஒன்னிலே இருக்கின்றன. நீ பார்த்தியண்டா தெரியும். கல்ப பாருங்க. கல்பதை பாரும் அதில் காட்சியே தோணும், கல்பதை பாரும் அதில் காட்சிகள் தோணும். கல்ப பார்க்கணுமே, பார்க்கிற சக்தி எங்கள்கிட்ட இப்ப இல்லை. குருடா போச்சு கண், கண் வருத்தமா போச்சு. கண்ணுக்கு மருந்து போட்டு கண்ணை கிளியர் பண்ணணும். அதுக்கு பிறகு கல்பை பார்த்தா எல்லாம் தெரியும் சகோதரர்களே. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறா தாடி வைக்கிறதுலையும் தலப்பா கட்டுறதுலையும் ஜுப்பா போடுறதுலையும் மட்டுமல்ல, அவங்களுடைய சொல் செயல் ஆன்மீக நிலைகளிலும் பின்பற்றினால்தான் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அடுத்தது சகோதரர்களே, இன்று பின்னேரம் சரியாக 5 மணிக்கு ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகத்தினுடைய கொடியேற்றி வைக்கப்படும். தொடர்ந்து 3 இரவுகள் இந்த பள்ளிவாயிலே நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம், திங்கட்கிழமை இரவு தபருக், அதாவது ஹந்தூரி நடைபெற இருக்கிறது. முடியுமானவர்கள் கலந்து கொள்ளு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், நமது பள்ளிவாயிலுக்கு சொந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடியும் குத்துபு நாயகத்துடைய திருமுடியும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு நியத்து வைத்து பல வருடங்களாக ஸலவாத்து மஜ்லிஸ் நடத்தி வந்தோம். ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் இரவு 3 மணியிலிருந்து சுபஹு தொழுகை வரையும் ஸலவாத் மஜ்லிஸ் நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் நீங்களும் சேர்ந்து கேட்ட துஆவினாலோ என்னவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பள்ளி வாயிலுக்கு சொந்தமாக கியாமத் நாள் வரைக்கும் வைத்திருப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 திருமுடிகளும் குத்துபு நாயகத்துடைய 4 திருமுடிகளையும் தந்திருக்கிறான். இப்போது என்னிடம் கைவசம் இருக்கின்றன. அவை எந்த வழியிலே வந்தன என்பதற்கான ராவிகள் சனதுகள் ஆதாரத்துடன் நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த முடிகளை எடுப்பதற்காக நான் நமது பள்ளிவாயில் நிர்வாகிகளில் 9 பேர்களை இந்தியாவிலே குஜராத் மாநிலத்துக்கு நான் அனுப்பி வைத்தேன். 9 பேர் போனார்கள். போய் வந்து 15 நாள் நினைக்கிறேன் போனார்கள். அங்கு குஜராத் மாநிலத்திலே பல ஷேகுமார்கள் இருக்கிறார்கள். சுமார் 20 ஷேகுமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லாம் போனிலே பேசி மிக மன்றாட்டமாக கேட்டு அவர்கள் தருவதாக வாக்களித்த பிறகுதான் நான் 9 பேர்களையும் அனுப்பி வைத்தேன். அந்த 9 பேர்களும் பள்ளி வாயில் செலவிலே போனவர்கள் அல்ல. அந்த 9 பேருடையும் நான் சொன்னது, உங்களுடைய சொந்த செலவிலே நீங்கள் போய் கொண்டு வந்து தர வேண்டும். அது தொடர்பாக எவ்வளவு செலவாகிறதோ
அனைத்தையும் மொத்தத்தை 9 பேரும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி அனுப்பினேன். அதேபோல் அவங்க பொம்பாய் போய், பொம்பாயிலிருந்து ராஜ்கோட் போய், அங்கிருந்து அந்த இடத்துக்கு போய் ஷேகுமார்களை சந்தித்து, அங்கு கந்தூரிகள், அந்த ஊரிலே பெரியதோ ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள் கந்தூரி கொடுத்து ஷேகுமார்களை மட்டும் தனியே அழைத்து அவர்களுக்கு விசேஷமான ஒரு சாப்பாடு ஒழுங்கு, ஒரு ஸலவாத் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்து அந்த மஜ்லிஸிலே வைத்து அவர்கள் கையளித்திருக்கின்றார்கள். சனதோடு ஆதாரத்தோடு எங்களிடத்திலே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹு தஆலா கொழும்பில் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹ்வுடைய குத்துப நாயகத்துடைய முடி இந்த இலங்கையிலே இருக்கிறது. கொழும்புல ஒரு 3 இடங்கள்ல இருக்கிறது. இலங்கையில வேறு எந்த இடத்திலும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் இந்த ஸலவாத் மஜ்லிஸை ஏற்றுக்கொண்டார்கள் போல் தெரிகிறது. அதனுடைய பரக்கத்தால் எங்களுடைய கைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் இனி அவசரப்பட்டு பார்க்க தேவையில்லை. சிலாக்களுக்கு நம்ம அவசரத்தில் பார்க்குறதுல ஒரு மனுஷனை தப்பாக நினச்சிக்க இயலாது. காலையில் நான் ஒரு ஆளை சந்தித்தேன். நான் நினைச்சேன் இவன் எல்லாம் சிவர்க்கத்துக்கு போவானான்னு நினச்சேன். அப்படி ஒரு சாதியான ஆள். அவன் மேலே வந்தான். நான் தங்கி இருக்கிற விட்டு மேலே வந்தான் காலையில். மௌலவி, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய முடி வச்சிருக்கிறீங்களா, கொஞ்சம் காட்டுங்களன்ட்டு. நம்பி இந்த அருகி நாங்கள் இந்த இதோட லொக்கர் ஒன்று வாங்கினேன். அந்த சாமானை வைக்கிறதுக்கு பத்திரமா வைக்கணும்னு உடனடியாக 75,000 ரூபாய் செலவு செய்து, அது 9 பேர் செலவு தான். அந்த 9 பேரும் சேர்ந்து தான் அந்த லொக்கர் வாங்கி தந்தாங்க. 75,000 ரூபாய். அதுக்குள்ளே நாங்கள் வச்சு பூட்டியிருக்கேன் தம்பி. எந்த நாளில் அதை வெளி மக்களுக்கு காட்டுவதென்று நாங்கள் இன்னும் முடிவெடுக்கல. முடிவெடுத்த பிறகு நாங்கள் காட்டுவோம். நீ வேணுமென்னா அந்த லொக்கரை போய் முத்தம் கொடுத்துட்டு போகலாம். அதுக்குள்ளாம் இறுக்கி சாமானண்ட. சரி, அதே தான் நான் செய்யறேன்னு போட்டு உள்ளுக்கு போனான். ரொம்ப திறந்துவிட சொன்னான். திறந்து விட்டாங்க. உள்ளே உள்ளுக்கு போனான். போயிட்டு ஒரு 2-3 நிமிஷத்தால் வந்தான். வந்து எனக்கு முன்னாலே இப்படி நின்றான். ஒரு போல இங்கே ஜும்மாவுக்கும் ஆள் இருக்கலாம் பேர் சொல்கிற சரி இல்லை தானே நின்றான். அப்போ நான் என்ன நிற்கிறான், என்ன தம்பி நம்ம தேவரிக்கா இல்லை, அப்போ ஏன் நிற்கிறீங்க இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஒரு தடமாத்தம் ஆளுக்கு போகிறாரு இல்லை. அப்போ நான் தான் திருப்பி அல்ஹம்துலில்லாஹ், அப்போ நீங்கள் போங்க, எனக்கு ஜும்மாவுக்கு போகிற வேலைக்கு நான் போகணும்னு நாங்கள் எழும்பினதுக்கு அப்புறம் அவர் போனார். இதுக்கு ஆளை பார்த்தா ஒரு மோசமான நடவடிக்கையில் உள்ள ஆள் மாதிரி ஆள். ஆனால் பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மஹப்பத்து, அவர்களுடைய ஒரு காந்த சக்தி உள்ள போன உடனே கவர்ந்துட்டு ஆள் என்ன பேரழிச்சு போயிட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, மௌலவி, இந்த வெளியிலிருந்து நீங்கள் ஒரு தரம் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய முடியை கொண்டு வந்து காட்டின நேரம் நான் அன்றாவு படுக்கல்ல, படுத்தா நித்திர போயிடும், சுபகு நேரம் காட்டுவாக போகணும் என்று முழிச்சிக்கிட்டே இருந்த மௌலவி. சுபவுக்கு பாங்கி சொல்றதுக்கு முந்தி நான் வந்து இந்த போலில் நின்றுக்கிட்டேன். நின்றந்தான் ரொம்ப நேரமாகுது. ஆனால் யாரும் அவசரப்படுத்தி இது பண்ணல. கடைசியில் எனக்கும் போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சி நான் உள்ளே போனேன். ரசூலுல்லாஹ்வுடைய சாமான் வச்சிருந்த அந்த பெட்டிகளை கண்ட உடனே எனக்கு என்ன மறந்து போச்சு. எனக்கு ஒன்றும் தெரியல மௌலவி, நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாம வெளியில் வர ஆக்களோட போலில் நானும் வந்துட்டேன். இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தேன்னு அவர் சொன்னார். இது ரசூலுல்லாஹ்வுடைய முடியண்டா. அந்த முடியை பற்றி இன்ஷா அல்லாஹ் தஆலா நான் இரவைக்கு பேச இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேணும், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடி ஒரு இடத்தை இருப்பது ரசூலுல்லாஹ் இருப்பதற்கு சமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய மரியாதையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.